உலக உணர்வு நீக்கியல் தின மருத்துவத்துறைக்கான மாநாடு மற்றும் கண்காட்சி இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மயக்கவியல் துறை ஒவ்வொரு வருடமும் உலக உணர்வு நீக்கியல் தினத்தை தொடர் மருத்துவக் கல்வி பயிலரங்கமாக நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு 2 நாட்களாக இது கொண்டாடப்பட்டது. முதல் நாள் விழா ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. 2ஆம் நாள் விழா சென்னை சவேரா ஓட்டலில் நடைபெற்றது. ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மயக்கவியல் துறையின் தலைவர் டாக்டர் பொன்னம்பல நமச்சிவாயம் அனைவரையும் வரவேற்றார். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் டாக்டர் பாலசுப்ரமணியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஐசக் கிறிஸ்டியன் மோசஸ் முன்னிலை வகித்தார். ஸ்டான்லி மயக்கவியல் முன்னாள் மருத்துவ மாணவர்கள் சங்கத்தின் சார்பில் டாக்டர் கனகராஜ் கலந்து கொண்டு குறுந்தகடு வெளியிட்டார். இந்த மயக்கவியல் சங்கத்தின் சென்னை செயலாளர் டாக்டர் பாஸ்கர் வாழ்த்தி பேசினார். டாக்டர் வசந்தன், டாக்டர் நாகசாமி, டாக்டர் விஜயலட்சுமி ஆகிய மூத்த மயக்கவியல் மருத்துவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வழங்கப்பட்டது. சிறந்த மயக்கவியல் முதுகலை மருத்துவ மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மயக்கவியல் மருத்துவர்கள் பலர் இதில் சிறப்புரையாற்றினர். இம்மாநாடு குறித்து செய்தியாளர்களிடம் விவரித்தார் அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் டாக்டர் பொன்னம்பல நமச்சிவாயம். இம்மாநாட்டை ஒட்டி மருத்துவ சாதனங்கள் இடம்பெறும் கண்காட்சியும் நடத்தப்பட்டது. மயக்கவியல் மருத்துவ நவீன சாதனம் குறித்து பொறியாளர்கள் இருவர் விளக்கினர். மயக்கவியல் மருத்துவம் என்கிற ஒரு சிறப்பு பிரிவு பெரும்பாலான பொதுமக்களுக்கு தெரிவதில்லை. அது பல பொதுமக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது இதன் மூலமாக தெரியப்படுத்த விரும்புகிறோம். பல நோயாளிகள் தங்களுடைய அறுவை சிகிச்சை நிபுணரை தேர்ந்தெடுக்கும் உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் மயக்கவியல் மருத்துவர் நிபுணரை தேர்ந்தெடுக்கும் உரிமையோ அதை பற்றிய விழிப்புணர்வோ அவர்களுக்கு இல்லை. அது அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பது இதனுடைய முக்கியமான நோக்கம் ஒன்றாகும். மற்றும் இந்த உலக மயக்கவியல் தினத்தை கொண்டாட வேண்டும் என்பது ஒரு நோக்கமாகும். பின்னர் மயக்கவியல் மருத்துவ மாணவர்களுக்கு இதை பற்றி புதிய விஷயங்களை சொல்லுவதும் இதனுடைய ஒரு நோக்கமாகும். இம்மாநாட்டில் ஏராளமான மருத்துவ மாணவர்களும் திரளான மருத்துவர்களும் கலந்து கொண்டனர். NRS ராயல் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதாப்புடன் ராஜசேகர்.